ஏலக்காய் வந்து சாதாரணமாக இது வந்து 14 to 15 அடி உயரம். இந்த உயரம் வந்து மரத்தில் பிளான்ட் ஒசரம் பாரு 14-15 அடி உயரம் பிளான்ட் தான். பிளான்ட் இப்படி தான் இருக்குது. இது மரம் இப்படி தான் வரும். புஷ்ஷாக வரும், வேண்டிய இடத்துல வரும். இந்த சாயில் இருக்குது. இப்போ இங்கே உள்ள சாயில் கேரளாவில் இருக்குது. சாயில் சரியாக இருக்குது. இந்த சாயில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ அனுராதபுர சீகிரி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த சாயில் இல்லை. இந்த சாயில் வந்து சரியான இம்பார்ட்டண்டான சாயில். அது சென்ட்ரல் ப்ரொவின்ஸுக்கு தான் வரும். சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் தான் நீங்கள் தம்பூர்லேருந்து இங்கிட்டு நீங்கள் போகக்குள்ள சாயில் தான் இருக்குது. கேரளா இதில் தான் ரப்பர், காடமம், சினமன், மறுவா டீ இதெல்லாம் வளர்ற இந்த சாயில். அப்போ இது வந்து காடமும் எப்பயுமே ரூட்ஸ்ல இருந்து தான் வரும். பனியிருந்து தான் வரும். இது ரூட்ஸ்ல இருந்து தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்ல ஃப்ளவர் வரும். ஃப்ளவர் வந்ததுக்கு பிறகு பட்ஸ் வரும். இப்படி தான் வரும் பட்ஸ். பட்ஸ்ல இருந்தா காய், பட்ஸ் இருந்தா இப்படி வந்து இப்படி காய் வந்து இப்படி காயாவி அந்த காய் பெருசா இனத்துக்கு போகிற கலட்டி விட்டு காய வைக்கணும். காய வச்சா உங்களுக்கு காய வச்சு எடுத்தீங்கன்னா அதில் கண்டெய்னிங் வண்டிக்கு மெக்னீசியம். அதே தான் உங்களோட வயிறு ஊதலிக்குது. வயிறு ஊதும். நீங்கள் ஒரு ரிச் சாப்பாடு சாப்பிட்டா வயிறு ஊதும். பிரியாணி, மந்தி, அது மாதிரி ஒரு சாப்பாடு ரிச்சான சாப்பாடு சாப்பிட்டா வயிறு ஊதுறதுக்கு இதை சாப்பிட்டா மிச்சம்னால இது கண்டெய்னிங் மெக்னீசியம் சுட்டி உங்களோட என்ன டைஜஸ்ட் பர்பஸ் வந்துச்சு, டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து இது ஹெல்ப் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணிவிட்டு இதாகும். மற்ற ரோ காடமம் நீங்கள் காய வைக்காமல் காடமம் மீடி பச்சை எடுத்து நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு புழிஞ்சி எடுக்கிற எக்ஸ்ட்ரா கொண்டு கிரைண்ட் பண்ணி எடுப்போம். ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு அது வந்து அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், மற்ற கான்ஸ்டிபேஷன் அண்ட் மோஷன் இஷ்யூ இதுவரை எல்லாம் 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து 100 ml வாட்டரில் கலந்து குடிக்கணும் டெய்லி. ஒரு 28 நாளைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட அசிடிட்டி பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு சரியான ஏப்பம் போகிற பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சொன்னால் ஒரே சீர்ந்து காணும். லைஃப் டைமில் வராது. காடமம் நீங்கள் ராவாக எடுக்காமல் நம்ம எசன்ஸாக இருக்கும் விலங்குகள் இல்லை. காடமம் டேக் ரோவாக வரையும். ரோவா எடுக்காமல் எசன்ஸாக தான் எடுக்குது. அதுக்கு காரணம் வந்து அது வந்து அந்த அதில் ஒரு இதோண்டு இருக்குது. உள்ளுக்கு அந்த காடமும் ஸ்கின்லையும் அந்த உள்ளுக்கு ஒரு கொட்டை ஒன்று இருக்குது. அதுலேயும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கின்னை இதை மிக்ஸ் பண்ணி தான் இதை பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி எடுப்பாங்க. அதோட இன்னும் இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் இந்த இதை செய்யணும். அப்போ அது வந்து சாதாரணமாக கேஸ்ட்ரைட்டிஸுக்கு அப்படியே அமர்த்துற காரணம். அதுவும் அலோவேராவும் பெஸ்ட் மெடிசின் இது. ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ்